ஹாய் லீலா. ஹாய் அபிநயா, என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்கு போல தெரியுது. இருக்காதா பின்ன. தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நிலடா என்று பாரதி சும்மாவா சொல்லிட்டு போனாரு. தமிழன் என்று சொல்வதற்கே மிக பெருமையாக இருக்கிறது. எப்பவுமே நம்ம தமிழர்கள் தானா? இன்னைக்கு என்ன சந்தோஷமா இருக்கு? ஏன்னா இன்னைக்கு செம்மொழி திருநாள். இது என்ன புதுசா இருக்கு? ஆமாம், 2025 வருடத்திலிருந்து தமிழக அரசு ஜூன் 3ஆம் தேதி, அதாவது கலைஞர் மு கருணாநிதி அவர்களுடைய பிறந்த நாளை செம்மொழி திருநாளாக அறிவிச்சிருக்காங்க. வாவ், சூப்பர். சரி, செம்மொழி அங்கீகாரத்தை வாங்க தமிழுக்கு என்னென்ன தகுதிகள் வேணும்? தொன்மை கிளைமொழியின் தாய்மொழி, தனித்து இயங்கும் ஆற்றல், பிற மொழிகளிடமிருந்து வேறுபடுதல், இலக்கண கோட்பாடு, இலக்கிய பொதுமை, நடுவு நிலைமை, சமய சார்பின்மை, பட்டறிவு இலக்கியங்கள், உயர் சிந்தனை கலை, இலக்கிய மேன்மை, இப்படி அனைத்து தகுதிகளையும் எந்த ஒரு மொழி 2000 ஆண்டுகளுக்கு மேலாக தக்க வைத்துக் கொள்கிறதோ அந்த மொழிக்கு தான் செம்மொழி என்ற அங்கீகாரம் கிடைக்க வேண்டும். அப்படின்னா நம்ம மொழிக்கு சரியாக தான் கிடைக்கிற அந்த அங்கீகாரத்தை பெற்ற நம் மொழிக்கான நாளை நாம் கொண்டாடாமலா? வா, எல்லோருக்கும் வாழ்த்து சொல்லலாம். அனைவருக்கும் இனிய செம்மொழி திருநாள் வாழ்த்துக்கள். வாழ்க தமிழர் மாண்பு, வளர்க தமிழின் புகழ்.